ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம வந்து யூனிட் 6 ரைடில் இது 12th வீடியோ, கிளாஸ் 12. ஓகேங்களா, 11th வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து கிளாஸ் 12 வீடியோ. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதில் வந்து பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோ. சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி பேஸ்டாக சொல்கிறதையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இந்திய நீதிபதியாக யார் நியமனம் பண்ணுறாங்க, எந்த வருஷம், அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இந்திய நீதிபதியாக திருவாரூரை சேர்ந்த டி முத்துசாமி ஐயர் நியமனம். எந்த வருஷம்னா 1877. பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே நீதித்துறையோட உயர் பதவிகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கும்போது, இந்தியர்கள் எந்த அளவுக்கு திறமைசாலியாக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த கீழ்த்தட்டு அதிகாரிகளாக தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக திருவாரூரை சேர்ந்த டி முத்துசாமி ஐயர் வந்து நியமிக்கப்பட்டார். சரிங்களா, 1877 முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றம் முதல் இந்திய நீதிபதியாக யார், திருவாரூரை சேர்ந்த டி முத்துசாமி ஐயர் நியமிக்கப்பட்டார். இது வந்து தென்னிந்திய வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல். தென்னிந்திய வரலாற்றில் ஒரு மைல்கல். சரிங்களா, ஏன்னா இதுக்கு வந்து ஒரே எதிர்ப்பு புயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நியமனத்தை வந்து சென்னையில் இருந்த ஆங்கிலோ இந்திய பத்திரிகைகள்லாம் பெரிய அளவில் எதிர்த்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு தி மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற பத்திரிகைகள்லாம் எப்படியெல்லாம் எழுதுறதுனே இல்லாமல் எழுதினாங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா, ஒரு இந்தியருக்கு, அதாவது ஒரு கருப்பினத்தவருக்கு வெள்ளைக்காரர்களை விசாரித்து தீர்ப்பு சொல்கிற தகுதியோ அதிகாரமும் கிடையாது. ஐரோப்பிய பண்பாட்டு அறிவு அவங்களுக்கு இருக்குதா? ஒரு கருப்பினத்தவருக்கு எப்படி வந்து இந்த பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. அதுவும் இந்த தி மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற பத்திரிகையில் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பினத்தவருக்குன்னா ஏன் சொல்கிறாங்க, நம்ம ஒரு சிலர் ஒயிட்டாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், எப்படி இருந்தாலும் ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கருப்பினத்தவர்கள் தான். சரிங்களா, அப்போ எதிர்ப்பு தெரிவித்த முக்கியமான பத்திரிகை எது, ஆங்கிலோ இந்திய பத்திரிகை தி மெட்ராஸ் மெயில். சரி, ஓகே. இப்போது இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்ம கொஞ்சம் படித்த இளைஞர்கள்கிட்ட நினச்சாங்க, இது வந்து ஒரு பெரிய அவமானமாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு இந்தியருக்கு இந்த மாதிரி ஒரு கருப்பினத்தவருக்கு வெள்ளைக்காரர்களை விசாரித்து தீர்ப்பு சொல்லும் தகுதியோ ஐரோப்பிய பண்பாட்டு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறத வந்து ரொம்ப அவமானமாக நினச்சாங்க. இதன் விளைவாக என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த அவமானம் வந்து படித்த இளைஞர்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆமாம், நம்மளோட நியாயத்தை சொல்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொந்தமாக எழுதலாமல்ல, நம்ம ஏன் ஊமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்க. அப்போதான் வந்து ஆங்கிலேயர்களோட ஆணவத்திற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்திய பத்திரிகை யார் ஸ்டார்ட் பண்ணது, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, திருவல்லிக்கேணியை சேர்ந்த 6 பேர், த ட்ரிப்ளிகன் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. திருவல்லிக்கேணியை சேர்ந்த 6 பேர் வந்து ஒரு இந்திய பத்திரிகையை உருவாக்குறாங்க. யார், திருவல்லிக்கேணியை சேர்ந்த 6 பேர் இந்திய பத்திரிகையை உருவாக்குறாங்க. நமக்குன்னு ஒரு பத்திரிகை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த பத்திரிகை பேர் என்ன, நமக்கு தெரிஞ்ச பத்திரிகை தான், தி ஹிந்து பத்திரிகை. இந்த இந்து பத்திரிகையை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி ப்ளஸ் ஒரு 4 பேர். அதான் அந்த ட்ரிப்ளிகன் 6 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப முக்கியமானது. தி இந்து பத்திரிகையை உருவாக்குனது யார், ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி, மறக்கவே கூடாது.
ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி ப்ளஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து தி ஹிந்து பத்திரிகையை உருவாக்குறாங்க. ஒரு விஷயம், தமிழக பத்திரிகை உலகின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். தமிழக பத்திரிகை உலகின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. தி ஹிந்து பத்திரிகை, அதாவது நமக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணியை சேர்ந்த 6 பேர் உருவாக்குறாங்க இல்லையா? அதில் யார்? ஜி சுப்பிரமணியனார், ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி 2 முக்கியமானவங்க ப்ளஸ் 4 பேர். அதில் ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து தமிழக பத்திரிகை உலகின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு தான். தி இந்து பத்திரிகை உருவாக்குனது யார்? ஜி சுப்பிரமணிய ஐயரும் எம் வீரராகவாச்சாரியும் ப்ளஸ் ஒரு 4 பேரும். சரி, ஓகே. 1878 செப்டம்பர் 20 ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவரோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து தி இந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை தொடங்குறாங்க. சரிங்களா? எந்த வருஷம்? 1878 செப்டம்பர் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு வந்து வார இதழாக தான் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல இதுக்கு சப்போர்ட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பு. அதனால் 1883 வாரம் மும்முறை இதழாக ஹிந்து பேப்பர் வந்து தி ஹிந்து பேப்பர் வந்து வந்துச்சு. அப்புறமா 1889 இது வந்து டெய்லி பேப்பராக தி இந்து பேப்பர் வந்து 4 இதழாக இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து என்றைக்கு தொடங்கினாங்க? 1878 செப்டம்பர் 20. அது வந்து வார இதழாக தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து வாரம் மும்முறை இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1883. அதுக்கப்புறம் 4 இதெல்லாம் என்றைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா 1889. இன்னைக்கு வரைக்கும் அது 4 இதெல்லாம் வந்துட்டுருக்கு. தி ஹிந்து பேப்பர் யார் தொடங்கினாங்க? ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி ப்ளஸ் நான் ஒரு 4 பேர். இது வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். தி இந்து பேப்பர் என்னது? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அப்போது பாமர மக்கள்கிட்ட சுதந்திர கனலை கொண்டு செல்லணும் அப்படின்னா தாய்மொழியில் கொண்டு போகிறது தான் அவசியம் அப்படின்னு சொல்லி நம்பியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆமாம், இப்போ எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியுமா? அப்போ பாமர மக்கள்கிட்ட ஒரு சுதந்திர கனலை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தாய்மொழியில் கொண்டுட்டு போனால் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும், அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். சரி, ஓகே. அடுத்தது என்ன? உடனே என்ன பண்ணுறாங்க? 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழில் ஒரு பருவ இதழை கொண்டு வர்றாங்க. சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழில் பருவ இதழை ஒன்று கொண்டு வர்றாங்க 1891. ஓகே. அப்போது 1899 வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிறது 4 இதழாக மாறிடுது. இது தமிழ் நியூஸ் பேப்பர். தி ஹிந்துங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரு, சுதேசமித்திரன் அப்படிங்கிறது வந்து தமிழ் நியூஸ் பேப்பரு. எல்லாமே வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி இவங்க தான் கொண்டு வராங்க. அதுலேயும் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் தமிழில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி கொண்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா 1878 செப்டம்பர் 20 தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து வார இதழாக வருது. அப்புறம் 83 வாரம் மும்முறை இதழாக வருது. 3 தடவை, வாரத்தில் 3 தடவை. 1889 பார்த்தீங்கன்னா 4 இதழாக வருது. இன்றைக்கு வரைக்கும் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் 4 இதழாக வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறமா 1891 தமிழ் நியூஸ் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? தமிழ் நியூஸ் பேப்பர் பேர் என்னது? சுதேசமித்திரன். அப்போ வந்து சுதேசமித்திரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1891 பருவ இதழாக தான் வருது. அதுக்கப்புறமா 1899 வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரனையும் 4 இதழாக கொண்டு வந்துடுறாங்க தமிழில். அப்போ தமிழில் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து 1889 4 இதழாக வருது. சுதேசமித்திரன் பேப்பர் வந்து 1899 4 இதழாக வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, நியூஸ் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்த என்னென்னு பார்க்கலாமா?
ஓகே, அடுத்தது அந்த விடுதலை, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ 1899 தமிழ் 4 இதெல்லாம் மாறிடுச்சு. சுதேசமித்திரன் பேப்பர் நம்ம படித்தோம். எளிய தமிழில் அரசியல் பேசிய முதல் இதழ் இதுதான். ஆமாம், தமிழில் படிக்கும்போது தமிழில் ஒரு அரசியல் இதெல்லாம் என்ன ஏதுன்னு தமிழ் நியூஸ் பேப்பர் வரும்போது எல்லா பாமர மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? எளிய தமிழில் அரசியல் பேசிய முதல் இதழ் எது? சுதேசமித்திரன். இந்த நியூஸ் பேப்பர் தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் இருப்பார்ல, அவர் வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றியது எதில் அப்படின்னா இந்த சுதேசமித்திரன் அப்படிங்கிற பேப்பரில் தான். பிற்காலத்தில் மகாகவி பாரதியார் வந்து சுதேசமித்திரன் இதில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறனே தெரியல, அந்த விடுதலை வேட்கை வந்து தமிழகம் முழுவதும் பரவிடுச்சு. அந்த அளவுக்கு மகாகவி பாரதியார் கொண்டு போயிட்டார். சுதேசமித்திரனில் மகாகவி பாரதியார் பிற்காலத்தில் வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றும் போது அந்த விடுதலை வேட்கை தமிழகம் முழுவதும் பரவியது. இப்போது இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? தி ஹிந்தி நியூஸ் பேப்பரு சுதேசமித்திரன், ஹிந்து வந்து இங்கிலீஷில், சுதேசமித்திரன் தமிழில். இந்த ரெண்டு பத்திரிகைகளோட ஊக்கத்தினால மற்ற என்ன உள்நாட்டு பத்திரிகைகள்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா உள்ளிட்ட பல உள்நாட்டு பத்திரிகைகள் வந்து தொடங்கப்படுறதுக்கு காரணம், ஊக்கம் கொடுத்தது எது? தி ஹிந்து நியூஸ் பேப்பரும் சுதேசமித்திரன் தமிழ் பேப்பரும் தான். ஓகேங்களா? இது ரெண்டு பத்திரிகையோட மெயினான பத்திரிகையோட ஊக்கத்தினால தொடங்கிய மற்ற பத்திரிகைகள் எதெல்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா. சரி, ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரியலைன்னா 2 டைம் கேளுங்க, வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைம் கேளுங்க. திரும்ப இந்த டாப்பிக்கில் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இயர்ஸ் பேஸ்டு இல்லை, அதனால் வந்து மறக்க தான் செய்யும். சரி, ஓகே, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்தது எம்எம்எஸ். எம்எம்எஸ்னால் என்ன? மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை மகாஜன சபை. மெட்ராஸ் மகாஜன சபாவை தான் சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்கிறோம். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? மே 16, 1884. அப்படியே இயர் வந்து ஆர்டராக வந்துட்டுருக்கும், நீங்கள் ஆர்டராக பார்த்துட்டே வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம்லாம் முடித்தோம். அதுக்கப்புறம் பத்திரிகை நியூஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அந்த ஜட்ஜு நீதிபதி அது பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டே வரோம். அடுத்த டாபிக் என்னென்னா சென்னை மகாஜன சபை. மெட்ராஸ் மகாஜன சபா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1884 மே 16ஆம் தேதி. மே 16, 1884 சென்னை மகாஜன சபை, மறந்துடாதீங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு எது? சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவிலேயே தெளிவான தேசிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு எது? சென்னை மகாஜன சபை. மறக்கக்கூடாது. ஓகே, இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா முதலாம் தலைமுறை தேசியவாதிகளோட பயிற்சி களம் அப்படின்னு சென்னை மகாஜன சபையை சொல்கிறாங்க. ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைனடாக எல்லாமே இருக்குது. ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க. ப்ராப்பராக வந்து வீடியோவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 2-3 டைமு ஸ்டோரி பேஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது சென்னை மகாஜன சபை வந்து மே 16, 1884 தொடங்குறாங்க.
தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. ஓகே, அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க சென்னை மகாஜன சபை பற்றி அப்படின்னா, முதலாம் தலைமுறை தேசியவாதிகளின் பயிற்சி களம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா முதலாம் தலைமுறை அவங்க வந்து படித்த இளைஞர்கள். முதலாம் தலைமுறை தேசியவாதிகளின் பயிற்சி களம் சென்னை மகாஜன சபை என்று சொல்லப்படுகிறது. எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எதையுமே இது வேண்டாம் அது வேண்டான்னு மட்டும் முடிவு நீங்கள் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அந்த எம்எம்எஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களே, இது என்னென்னலாம் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதான் சொல்லிட்டு பாருங்க, மெட்ராஸ் மகாஜன சபாய். ஒவ்வொரு நேரத்துலையும் போய் சென்னை மகாஜன சபைன்னு எழுத வேணாம் இல்லையா, அதுக்காக. சென்னை மகாஜன சபை எங்கே தொடங்கினாங்க? சென்னை அண்ணா சாலையில் தி ஹிந்து ஆஃபீஸில், தி ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஆஃபீஸில், அலுவலகத்தில் தான் சென்னை மகாஜன சபை தொடங்கினாங்க. எங்கே தொடங்கினாங்க? சென்னை அண்ணா சாலையில் இருந்த தி ஹிந்து அலுவலகத்தில். சரி, ஓகே. சென்னை மகாஜன சபைக்கு தலைவர் யார் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சென்னை மகாஜன சபைக்கு தலைவர் யார்? பி ரங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையோட செயலாளர் யார்? பி ஆனந்தாச்சார்லு. சென்னை மகாஜன சபையோட முக்கிய உறுப்பினர் யார்? எம் வீரராகவாச்சாரி. இப்போ நான் கேட்குறேன், இந்த எம் வீரராகவாச்சாரி யார்? என்னமோ தெரியாதுங்க மேம், எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் இல்லை, எதிர்த்து வீட்டுக்காரங்களும் இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாதுங்க மேம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ தான் வந்து இங்கே பாருங்கள், தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணது யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி ப்ளஸ் ஒரு 4 பேர்னு படித்தோமா? அதில் கூட ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து தமிழக பத்திரிகை உலகின் தந்தைன்னு படித்தோமா? அப்போ எம் வீரராகவாச்சாரி எங்கே இருக்கிறாரு? தி ஹிந்து நியூஸ் பேப்பரை உருவாக்குனதில் அவரோட பார்ட் இருக்குது, சரிங்களா? அவர் தான் இங்கேயும் வராரு, எங்கள் சென்னை மகாஜன சபையோட முக்கிய உறுப்பினராக இருக்கிறாரு, சரிங்களா? இப்படி தான் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். கொஞ்சம் மறக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டால் யார் இதில் இருப்பாங்களா அதில் இருப்பாங்களா அப்படி தான் இருக்கும். அது வந்து ஒன்றும் நம்மளை தொத்துன வியாதி கிடையாது. அது ரிவைஸ் பண்ணும்போது அது சரியாயிடும். எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் தோணுதா அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தோணும். இப்போ பாருங்கள், எம்எம்எஸோட தலைவர் யாருங்க? சென்னை மகாஜன சபையோட தலைவர் யார்? ரங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையோட செயலாளர் யார்? பி ஆனந்தாச்சார்லு. சென்னை மகாஜன சபையோட முக்கிய உறுப்பினர் யார்? எம் வீரராகவாச்சாரி. ஒவ்வொன்றும் அப்படி முத்தான கொஷின். ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு கொஷின், சரிங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. சென்னை மகாஜன சபையோட தலைவர் யார்? பாருங்கள், நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சென்னை மகாஜன சபையோட தலைவர் யார்? பி ரங்கையா நாயுடு. இது ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லலாமா? சரி, ஓகே. ஷார்ட்கட் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுனாலும் ஓகே, இப்படியெல்லாம் மொக்கையாக ஷார்ட்கட் சொன்னாங்கன்னா ஞாபகம் வச்சுக்குவீங்கள? சரி, ஓகே. சென்னை மகாஜன சபையோட தலைவர் யார் அப்படின்னா, பெரிய மகாஜனங்கள்லாம் அப்படின்னா பெரிய அளவு மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? மகாஜனங்களில் எங்கே போவாங்க? ரங்கமலையை சுற்றி கிரிவலம் வருவாங்களா என்னன்னு தெரியலையே, நான் கேட்டு விட்டுமாலாம் போயிடாதீங்க. ரங்கமலையை சுற்றி, ரங்கமலை வந்து ஒரு விஷயம், நீங்கள் இது சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு விஷயம் வெளித்தகவல் சொல்கிறேன். ரங்கமலைக்கு அடியில் ஒரு கதை தான், நான் வந்து ஒரு இதில் படித்தது தான். ரங்கமலைக்கு அடியில் தங்க வயல் ஓடுதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து தோண்டி பார்த்துட்டு தோண்ட முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு புக்கில் படித்தேன். அது வந்து எந்தளவுக்கு ரியாலிட்டி அப்படின்னு நீங்கள் அதை நோக்கியே ஆராய்ச்சிக்கு போயிடாதீங்க. ஐயோ தங்க விலை வேறு ஏறிடுச்சு அப்படின்ட்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மகாஜன சபை தலைவர். மகாஜனங்களில் எங்கே போவாங்க? ரங்கமலை கடியில் தங்க வயல் ஓடுதுன்னு சொன்னாங்க. அப்போ அதை சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லோரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ மறப்போமா? சென்னை மகாஜன சபையோட தலைவர் யார்? பி ரங்கையா நாயுடு. செயலாளர் யார்? அண்ணன் தான், ஆனந்தாச்சார்லு. ஓகே. மக்கள் பூரா வந்து மலையை சுற்றும்போது நம்ம அண்ணனுகளை என்ன பண்ணுவாங்க?
அதை போய் செயலாளராக அங்கே போய் அப்படிலாம் சொல்கிறாங்க, மக்கள் வேறு சுற்றுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்கள்லாம் போய் நிற்பாங்க. அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அனந்தா சார்லோ. உங்களுக்கு இந்த அந்த அந்த ஆராய்ச்சிக்கு தயவு செஞ்சு இறங்கிறதைங்க, உங்களுக்கு ஒரு மைண்டில் நிற்கிறக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் முக்கிய உறுப்பினர்கள் யார்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தி ஹிந்து பேப்பரு, ஜி சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரி மறந்துடாதீங்க, ப்ளஸ் ஒரு 4 பேர். அதில் இருக்க வீரராகவாச்சாரி தான் இங்கேயே இருக்கார். இதில் தலைவர் செயலாளர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மகாஜன சபைனாலே மகாஜனங்கள் எல்லாமே தங்கவையில் ஓடுதுன்னா எங்கேயாவது இருப்பாங்களா? ரங்கமலைக்கு பக்கத்தில் ரங்கமலை தான் சுற்றிட்டுருப்பாங்க. அப்போ பி ரங்கையா நாயுடு. செயலாளர் மக்கள் மகாஜனங்களில் ரங்கமலை சுற்றும் போது அண்ணனுங்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அனந்தா சார்லோ. முக்கிய உறுப்பினர் எம் வீரராகவாச்சாரி. இந்த டாபிக் கிளியரா? ஓகே. எதுக்காவது ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம பேட்சில் இருக்கவங்களாம் நம்ம குரூப்பில் போட்டிங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஷார்ட்கட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, சீக்கிரம் ஓடியாங்க. சரி, ஓகே, பாருங்கள். உடனே நம்ம பேட்சில் ரேவதி ரம்யாவுக்கெல்லாம் தங்க ஓடுதா, தங்க ரேட் வேறு ஏறிடுச்சு, ரங்கமலை எங்கே இருக்குது அப்படின்லாம் யோசிக்க போயிடாதீங்க. ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்கிறேன். 2 பேரும் கோச்சிக்காதீங்க சிஸ்டர்ஸ். ஓகே, இப்போது மிதவாதிகள். ஆனால் சென்னை மகாஜன சபையோட உறுப்பினர்கள் எல்லாமே மிதவாத போக்கை தான் கடைப்பிடிச்சாங்க. ஏன்னா அவங்க வன்முறையெல்லாம் செய்யலை, கூட்டங்கள் நடத்தி அதில் தீர்மானங்களை நிறைவேற்றி அதை அரசுக்கு அனுப்புனாங்க. அதனால் சென்னை மகாஜன சபையோட உறுப்பினர்கள் எல்லாமே மிதவாதிகளா தீவிரவாதிகளா? மிதவாதிகள். ஆமாம், அவங்க ஆயுதமேந்தியெல்லாம் சண்டை போடலை. சென்னை மகாஜன சபை உறுப்பினர்கள் எல்லாமே மிதவாதிகள், மறந்துடாதீங்க. வன்முறையெல்லாம் இல்லாமல் கூட்டங்கள் நடத்தி தீர்மானங்கள் போட்டு அதை நிறைவேற்றி அதை அரசுக்கு அனுப்புனாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ சென்னை மகாஜன சபை கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க? அவங்க தான் மிதவாதிகள்னு சொல்லியாச்சு, கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றி அதை அரசுக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லியாச்சு. என்னதை தான் அப்படியே அரசுக்கு அனுப்புனாங்க? எம்எம்எஸோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, எம்எம்எஸோட முதல் கோரிக்கைகள், எம்எம்எஸ்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுறீங்க. சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள் என்னென்ன? சென்னை மகாஜன சபை உறுப்பினர்கள் மிதவாதிகள். சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, குடிமை பணி தேர்வுகளை ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே டைமில் நடத்தணும். குடிமை பணி தேர்வுகள் தேன்னு போட்டிருக்கீங்க. குடிமை பணி தேர்வுகள் ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. குடிமை பணி தேர்வுகள் ஐசிஎஸ் எக்ஸாம். குடிமை பணி தேர்வுகள் ஐசிஎஸ் எக்ஸாமை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் நடத்தணும். குடிமை பணி தேர்வுகள் ஐசிஎஸ் எக்ஸாமை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும். அப்புறம் 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூட வேண்டும். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, லண்டனில் கூட இந்திய கவுன்சிலை வச்சுட்டா இந்திய கவுன்சிலில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூட வேண்டும். ஃபஸ்ட்டு 3வது கோரிக்கை என்ன வைக்கிறாங்க சென்னை மகாஜன சபை அப்படின்னா, நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிச்சிருங்க. ஆமாம், நிர்வாகம் பண்ணுறவங்களே நீதித்துறை கண்ட்ரோலை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நீதி இருக்கும். அதனால் சென்னை மகாஜன சபையோட 3வது கோரிக்கை என்னென்னா, நிர்வாகத்துறையையும் நீதித்துறையும் பிரிச்சிருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆல்ரெடி சென்னைவாசிகள் சங்கம், அந்த பத்திரிகை, ஜட்ஜு எல்லாமே பார்த்தோம். இப்போ சென்னை மகாஜன சபையை பற்றி பார்த்தோம். அதில் தலைவர் யார், செயலாளர் யார் எல்லாமே பார்த்தோம். முக்கிய உறுப்பினர்கள் எல்லாமே பார்த்தோம். சென்னை மகாஜன சபை உறுப்பினர்கள் மிதவாதிகள்னு பார்த்தோம். சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள் 3 கோரிக்கைகள். குடிமை பணி தேர்வுகளை ஐசிஎஸ் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும். லண்டனில் இருக்க இந்திய கவுன்சிலை மூட வேண்டும். நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கைகளாக இருந்துச்சு. அடுத்த டாபிக் என்ன? சரி, அடுத்த வருஷம் 1885
1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்திய தேசிய காங்கிரஸின் பிறப்பு எந்த வருஷம்? 1885. இப்போது இது எதுக்குங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா, சென்னை மகாஜன சபை போன்ற பிராந்திய அமைப்புகள் இருந்துச்சு. ஆனால் இந்தியா முழுசுக்கும் ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற எண்ணம் 1884 சென்னையில் ஒரு எண்ணம் உருவாகுது, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் பிறப்பு எந்த வருஷம்? 1885. சென்னை மகாஜன சபை போன்ற பிராந்திய அமைப்புகள் இருந்துச்சு. ஆனாலும் இந்தியா முழுசுக்கும் ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற எண்ணம் 1884 சென்னையில் உருவாச்சு. சென்னையில் 1884 ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இந்தியா முழுசுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி 1884 டிசம்பரில் சென்னை அடையாரில் ஒரு பிரம்மஞான சபை கூட்டம் நடந்திருக்கும். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எப்போது? 1884 டிசம்பர். எப்போவுமே அந்த வருடாந்திர கூட்டம் எல்லாமே டிசம்பரில் தான் நடக்கும். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் எல்லாமே டிசம்பரில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், கை வலிக்குது. ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நானும் ஸ்டாண்டில் வச்சு தான் பார்க்குறேனே. வச்சா ரொம்ப இதாக போகுது. எங்கே இருக்குது ஸ்டாண்டு? எப்படி வைக்கணுமோ? எனக்கு ஸ்டாண்டில் வைக்கக்கூட தெரியல. ஓகே, பேப்பரை தூக்கி பிடிச்சிக்கலாமோ? ஸ்டாண்டோடு தூக்கி பிடிச்சிக்க வேண்டியதான் போங்க. இது ஒத்து வராது, நான் கையிலேயே வச்சுக்கிறேன். ஓகே, கவனிங்க. 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபை கூட்டம் நடந்திருக்குது. எங்கே அப்படின்னா சென்னை அடையாறில். மறந்துடாதீங்க, பிரம்மஞான சபை கூட்டம் எப்போ நடந்துச்சு? 1884 டிசம்பரில். எங்கே? சென்னை அடையாறில். இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிலர் சேர்ந்து ரகசிய கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. எங்கே அந்த ரகசிய கூட்டம் போட்டாங்க அப்படின்னா, திவான் பகதூர் ரகுநாத ராவ் வீட்டில் ஒரு ரகசியம் கூட்டம் நடத்தியிருக்காங்க. யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த ரகசிய கூட்டம் நடத்தினாங்க, அதில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள் அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி, ஏஓ ஹியூம், இவரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஏஓ ஹியூம், கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க மட்டுமா அப்படின்னா, இவங்களோட சேர்ந்து சென்னையை சார்ந்த நம்ம ஆட்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் யார்? தி ஹிந்து நியூஸ் பேப்பரை, அதான் பத்திரிகை உலகின் தந்தைன்னு படித்தோமே, தமிழக பத்திரிகை உலகின் தந்தை ஜி சுப்பிரமணிய ஐயர்னு பார்த்தோமே, அவர் தான் இவர். ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆனந்தாச்சார்லு நம்ம செயலாளர் அண்ணனுங்க, ரங்கமலை சுற்றி வராங்க பாருங்கள், அந்த செயலாளர் அண்ணனுங்க. எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டில் ஃபன்னுக்காக தான். ஆனந்தாச்சார்லு. பி ரங்கையா. யாருங்க இந்த ரங்கையா? சென்னை மகாஜன சபையோட தலைவர். வேகமாக மைண்டில் வரும் பாருங்க, இதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் சொன்னேன். ஓகே, இவங்க எல்லாமே அந்த ரகசிய கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த ஏஓ ஹியூமை பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இவர் ஆக்சுவலாக ஒரு பிரிட்டிஷாருங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் மனசு ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்திருக்கும் போல். இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னா ஏஓ ஹியூம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஏஓ ஹியூம். சரிங்களா? இது புரிஞ்சுதா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? ஆக்சுவலாக 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸோட பிறப்பு 1885. சென்னை மகாஜன சபை போன்ற பிராந்திய அமைப்புகள் இருந்தாலும் இந்தியா முழுசுக்கும் ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான்
இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? 1884 ஒரு ஐடியா பண்ணுறாங்க. 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபை கூட்டம் நடந்திருக்குது சென்னை அடையாறில். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே இந்த திவான் பகதூர் ரகுநாத ராவ் வீட்டுக்கு போய் ஒரு ரகசிய கூட்டம் போடுறாங்க. யார் அந்த ரகசிய கூட்டத்தில் பங்கு பெறுறாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஏஓ ஹியூம், கேடி தெலாங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி, அது இல்லாமல் நம்ம ஆளுக சென்னையை சேர்ந்த ஜி சுப்பிரமணியம், அனந்தாச்சார்லு, பி ரங்கையா எல்லாமே பங்கு பெறுறாங்க. இதில் இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரிட்டிஷார் தான். இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஏஓ ஹியூம். நிறைய கொஷின் கேட்டாங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஏஓ ஹியூம். ஓகே, அடுத்தது சீக்கிரம் முடிச்சுக்கலாம் இந்த பார்ட்டை. ஓகே, பாருங்கள். சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு தொடக்ககால மிதவாத தலைவர்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்ததா என்னன்னு தெரியல. மொத்த ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கும், இல்லைன்னா வெங்கடேசன் சாரோட புக்கில் இருந்தது தான். சென்னையில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டு தொடக்ககால மிதவாத தலைவர்கள். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு தொடக்ககால மிதவாத தலைவர்கள், அதாவது யார் யார் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சென்னையை சேர்ந்தவங்க மிதவாதிகள். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் யார் அப்படின்னா விஎஸ் சீனிவாசனார். இவங்களுக்கு எல்லாம் ஷார்ட்கட் போடலாமா? சரி, போடலாம், இருங்க. விஎஸ் சீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். இது வந்து பாக்ஸ் கொஸ்டின், அதனால் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு தொடக்ககால மிதவாத தலைவர்கள். தமிழ்நாட்டிலேருந்து தொடக்ககால இவங்கள சென்னையை தவிர்த்து வேறு எந்த நாட்டில் இருக்க முடியும்? வேறு எங்கே இருக்க முடியும்? சீனிவாசன், சிவசாமி, கிருஷ்ணசாமி எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க மாதிரி பேர் இருக்குது. இவங்க சென்னையில் இல்லாமல் வேறு பக்கமாக இருக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான், இதில் எந்த மாற்றமே இல்லை. ஓகே, மிதவாத தலைவர்கள். மிதவாத தலைவர்கள்ங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இவங்க மிதவாதிகளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். சரிங்களா? எப்படி மிதவாத தலைவர்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். சீனிவாசனார், சக்கரை வந்து இனிக்கும். ஓகே, எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். அப்போ சிவசாமி நம்ம மிதவாத தலைவர்களாக சிவசிவான் இருக்காங்க. கிருஷ்ணசாமி கிருஷ்ணரை கும்பிட்டு மிதவாதிகளாக தான் இருக்காங்க. வெங்கட்ராமனார் வெங்கடாச்சலபதியை கும்பிட்டுட்டு மிதவாதிகளாக தான் இருக்கிறாங்க. நடேசன், அதுவும் ஒரு நடேச அந்த சாமி இதுதான். ஓகே, அதுவும் மிதவாதிகள் தான். மாதவராவ், அவங்களும் வந்து ஒரு மிதவாதிகள் தான். சுப்பிரமணியனார், எஸ் சுப்பிரமணியனார், இதில் வந்து எஸ் சுப்பிரமணியனார் போட்டிருக்குது. அதெல்லாம் நம்ம அப்படியே படிக்கணும். சரியா? ஏன் வந்து ஜி சுப்பிரமணியனார் நம்ம அங்கே படித்ததெல்லாம் தி ஹிந்து பத்திரிகையை, இதெல்லாம் வந்து பத்திரிகை உலகின் தந்தை என்று போற்றப்படுவதில் ஜி சுப்பிரமணியனை படித்தோம். இங்கே வந்து எஸ் சுப்பிரமணியனார் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன் மாற்றணும்? எஸ் சுப்பிரமணியனார்னே படிங்க. ஆக மொத்தம் சுப்பிரமணியங்கிறதும் மிதவாதிகள் தான். ஆக மொத்தம் இதெல்லாம் சாமி பேராட்டவே இருக்கா? அப்போ நம்ம சாமிகளாட்டவே இருக்காதுலாம். அப்போ இதெல்லாம் மிதவாத தலைவர்கள் தான். சீனிவாசனார் அப்போ மிதவாதிகள் தான், ஏன்னா ஸ்வீட். ஓகே, புரிஞ்சுதா? ஒரு எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுக்காக டக்குன்னு அந்த டைமில் ஞாபகம் வரக்கா தான். ஏன்னா வேறு பேர் கொடுத்தா இந்த பேர் கொடுத்துட்டு இதுவா இல்லையா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா வேறு பேர் இருக்கா இல்லையா நம்ம வந்து இது பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு, ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அது பாக்ஸ் கொஸ்டினாக இருக்குது, அதனால தான். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு தொடக்ககால மிதவாத தலைவர்கள் அப்படின்னா விஎஸ் சீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போவோம். ஓகே, இவங்கெல்லாம் வந்து தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள்னு சொல்கிறோம். தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள்னு இவங்களையெல்லாம் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இவங்க வந்து அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அறைக்கூட்டங்கள் நடத்துறதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் பேசுகிறதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்துச்சு. ஆமாம், மிதவாதிகள்னால் ஓகே, அரசமைப்பு வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தானே நினைப்பாங்க, எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. அறைக்கூட்டங்கள் நடத்த ரூம் போட்டு யோசிச்சுருப்பாங்க போல்.
ஆமாம், அந்த இந்த நம்ம தமிழ்நாட்டு மிதவாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் அமைதியாக உட்காந்து யோசிக்கிறாங்க பாருங்கள். அரைக்கூட்டங்கள் எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக, ஒரு ஷார்ட்கட்டுக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறக்காக தான் சொல்கிறேன். மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நான் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயே கலந்துரையாடுறாங்க. அதனால தான் இவங்களை தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு தொடக்ககால மிதவாத தலைவர்கள் இவங்களையெல்லாம் ஏன் சொல்கிறோம்? அரசமைப்பு வழிமுறை மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அரைக்கூட்டங்கள் நடத்தினாங்க, ஆங்கிலத்திலேயே கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகள் ஆங்கிலத்தில் தான் இவங்கெல்லாம் பேசி கலந்துரையாடிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த மிதவாதிகள்னு வர்றதுக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. மிதவாதிகள்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வங்கப்பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதில் நிறைய மக்களை ஈடுபட செஞ்சு வட்டார மொழியை பயன்படுத்தினாங்க. வங்கப்பிரிவினையின் போது திலகரும் மற்ற தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க. நிறைய மக்கள்களை ஈடுபட செய்யறதுக்காக வட்டார மொழியை பயன்படுத்தினாங்க. அதனால தான் தொடக்ககால தேசியவாதிகளை நம்ம மிதவாதிகள்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் எழுதணுமா அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மிதவாதிகள்னு சொல்ல பெயர் காரணம் என்ன? வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க. மக்களை ஈடுபட செய்ய வட்டார மொழியை பயன்படுத்தினாங்க. அதனால தான் இவங்கள தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்க காரணம். சரி, ஓகே. அடுத்து என்ன நடந்துச்சு? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 கொண்டு வர்றது முடிவாயிடுச்சு. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் கொண்டுட்டு வர்றதுன்னா சும்மா சாதாரணமாக கொண்டு வர முடியுமா? இந்திய காங்கிரஸோட முதல் மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் தலைமை வகித்தாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் தீர்மானம் என்ன? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு மும்பையில் நடந்துச்சு. என்னைக்கு நடந்துச்சு? 1885 டிசம்பர் 28 நடந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு மும்பையில் 1885 டிசம்பர் 28. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த மாநாடு அந்த கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து தான் நடக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருடாந்திர கூட்டம் எல்லாமே டிசம்பர் மந்த்து தான் நடக்கும். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 நடந்துச்சு, மும்பையில் நடந்துச்சு. தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா WC பானர்ஜி. தலைவராக WC பானர்ஜி இருந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லவா? இந்த தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டுக்கு தலைவர் WC பானர்ஜின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மும்பையை தமிழில் எப்படி சொல்லுவீங்க? பம்பாய்னு சொல்லுவீங்களா? பம்பாய் பானர்ஜி. பா அப்படி வருதா? இப்படியெல்லாமா ஷார்ட்கட் வைக்கிறது? எப்படியோ வைக்கிறது தான், நமக்கு புரிஞ்சால் சரி. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் மும்பையில் நடந்துச்சு. அதுக்கு தலைவர் யார்? WC பானர்ஜி. சரி, ஓகே. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்த தமிழர்கள் தான். 72 பேர் கலந்துக்கிட்டா அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்த தமிழர்கள் தான். இது ரொம்ப முக்கியம். முதல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? 72 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்த தமிழர்கள். சூப்பரில். அடுத்தது, முதல் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டாங்க? அங்கே தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம் போட்டாங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸின் வரலாற்றிலேயே முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தெரியுமே. தி ஹிந்து பேப்பரோட ஸ்டார்ட் பண்ணதில் அவர் தானே முக்கிய பர்சன். தமிழக பத்திரிகை உலகின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தானே. ஏங்க அந்த தமிழக பத்திரிகை உலகின் தந்தைன்னு போற்றதையும் தி ஹிந்து பேப்பரை உருவாக்குனதையும் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா, திரும்ப சொல்லும்போது தான் அவர் எங்கெங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜி சுப்பிரமணிய ஐயர்
இங்கே என்ன பண்ணுறாரு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு, முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் வரலாற்றிலேயே முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆமாம், அவர் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்காருன்னா தீர்மானத்தை முன்மொழிய மாட்டாரா? நாங்கள் இப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோமா? இப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவோம். அவர் பத்திரிகையே எழுதினார். முதல் தீர்மானத்தை யார் முன்மொழிச்சிருப்பாங்க? பத்திரிகையே ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் முன்மொழிஞ்சிருப்பார். பத்திரிகை உலகின் தந்தையாக இருந்த, தமிழக பத்திரிகை உலகின் தந்தையாக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயரால் தான் காங்கிரஸோட முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க முடியும். நம்ம முடிவு பண்ணியாச்சு. சரி, ஓகே. இந்திய நிர்வாகம் பற்றி விசாரிக்க ராயல் கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த முதல் தீர்மானத்தோட உட்கரு. தீர்மானம் போட்டாங்களா முதல் காங்கிரஸ் மாநாட்டில்? முதல் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு? 1885 டிசம்பர் 28. எங்கே நடந்துச்சு? பம்பாய். தலைவர் யார்? WC பானர்ஜி. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 72 பேர். அதில் 22 பேர் வந்து சென்னையை சேர்ந்த தமிழர்கள். சரி, ஓகே. தீர்மானம். காங்கிரஸின் வரலாற்றிலேயே முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். அந்த தீர்மானத்தோட என்ன தீர்மானம் முன்மொழிஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய நிர்வாகம் பற்றி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த தீர்மானமே. அந்த முதல் தீர்மானம் என்னது? இந்திய நிர்வாகம் பற்றி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் அமைக்க வேண்டும். ஓகே, முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். போய் கிச்சன் போய் வேலை பார்க்கணும்பீங்க சிலர். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு டிசம்பர் 1886. அந்த டிசம்பர் தான் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த மாநாடு எல்லாமே அந்த இயர் எண்டு தான், டிசம்பர் தான். அப்போ ஃபஸ்ட்டு 1885 முதல் காங்கிரஸ் மாநாடு, ரெண்டாவது காங்கிரஸ் மாநாடு 1886. அடுத்த வருஷம் காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு எங்கே நடந்துச்சு? கல்கத்தாவில் நடந்துச்சு. தலைவராக யார் இருந்தாங்க? தாதாபாய் நவ்ரோஜி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? கோச்சுக்காதீங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னா தாத்தாவை தானே நம்ம முதியவர் அப்படின்னு சொல்லுவோம். தாத்தாவை தான் நம்ம முதியவர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. வழக்கம் போல் அந்த தலைவருக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா நாங்கள் இதையும் ஈஸியாக படிச்சிருவோம். அப்படின்னா இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 1886. எங்கே நடந்துச்சு? கல்கத்தாவில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு? பம்பாயில் நடந்துச்சு. அதனால் WC பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர்னு சொன்னோம். இதை எப்படி சொல்லுவீங்க? இது எங்கே நடந்துச்சு? இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் தான் நடந்துச்சு அப்படின்னு எக்ஸாம் ஹாலில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு அப்படின்னா இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் முடியுது வருங்க, கல்கத்தா, தாதாபாய் நவ்ரோஜி. தாத்தா வருது பாருங்க, கல்கத்தா தா. ஷோ, இந்த கொடுமைக்கு நானே படிச்சிருவேன் இந்த ஷார்ட்கட்டுக்கு. அப்படின்னா இந்த கொடுமை தாங்காமையாவது நீங்கள் எப்படியாவது படிச்சுக்குங்க. என்னைய ஷார்ட்கட் சொல்ல சொன்னால் இப்படி தான் சொல்லுவேன். இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கும்போதே ஞாபகம் வந்துடும். ஆமாம், எக்ஸாம் ஹாலில் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களே, இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு. ஓகே, அப்போது தலைவர் யார்? ஃபஸ்ட் எழுத்து அங்கே பம்பாய்னு ஆரம்பிச்சுது, அதனால் முதல் காங்கிரஸ் மாநாடு WC பானர்ஜி. ஓகே, பம்பாய்னு வந்ததுனால பானர்ஜின்னு சொல்லிட்டோம். இங்கே இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு இறுதியில் என்ன எழுத்து வருது? தால வருது. அப்போது இரண்டாவது எழுத்து என்னென்னு பாருங்கள், தா. அப்போ கல்கத்தாவில் நடந்த இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? வாங்க மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகலாம். ஓகே,
ரொம்ப முக்கியமான இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுலாம் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, அதுலெல்லாம் வளைச்சு கொஷின் கேட்பாங்க. இப்போ இருக்கிறதுலே படித்ததுலேயே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, அந்த 3வது காங்கிரஸ் மாநாடுங்க. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அதாவது பம்பாயில் நடந்துச்சு, கல்கத்தாவில் நடந்துச்சு. 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்துச்சுங்க. அப்போ விடுவாங்களா? கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் எடுத்துருவாங்க. நம்ம படிச்சுக்கல ஓடியாங்க. அதையெல்லாம் விட்டுருவாங்களான்னா அதையும் எடுப்பாங்க. இது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் எங்கே நடந்துச்சு? சென்னையில் மக்கிஸ் தோட்டம் 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. நம்ம நிறைய பேர் சென்னையில் இருப்பீங்க இல்லையா, மக்கிஸ் தோட்டம் 1000 விளக்குலாம் எங்கேயாவது போய் பார்த்துருந்தீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த பிளேஸ்லாம் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்குலாம் தெரியாதுங்க, நான்லாம் சென்னை வந்ததே கிடையாது. சரிங்களா? ஓகே. அப்போது 1887 சென்னை வந்திருக்கேன். பட் எனக்கு இந்த மக்கிஸ் தோட்டம் 1000 விளக்கு அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. மக்கிஸ் தோட்டம் 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. சரி, ஓகே. எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 1887. நான் சொல்லிவிட்டு எல்லாமே டிசம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1887. அதான் நான் சொன்னேன் பாருங்கள், சென்னை காங்கிரஸ் மாநாடு, அந்த 3வது காங்கிரஸ் மாநாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட டேட் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. டிசம்பர் 27லேருந்து 30 வரைக்கும். எப்போவுமே அந்த முதல் காங்கிரஸ் மாநாடு 28ஆம் தேதி தான் நடந்திருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், முதல் காங்கிரஸ் மாநாடு 1885 டிசம்பர் 28. 2வது காங்கிரஸ் மாநாடு டிசம்பரில் தான். 3வது காங்கிரஸ் மாநாடும் டிசம்பர் 27லேருந்து 30 வரைக்கும் நடந்திருக்குது. எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் அங்கே மக்கிஸ் தோட்டம் 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. ஓகே. இப்போ 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்ததுக்கு தலைவர் யார் அப்படின்னா ஃபக்ருதீன் தியாஜி. ஆமாம், சென்னைக்கு போனால் தனியாலாம் போனோன்னு வைங்க, பக்குன்னு இருக்கும். ஏன்னா புது ஏரியா அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஆமாம் சென்னைக்கு போனால் பக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு. அப்போது 3வது காங்கிரஸ் மாநாடு 3வது மாநாடு வந்து சென்னையில் நடந்துச்சு. தலைவர் யார்? பக்ருதீன் தியாஜி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர் வந்து பக்ருதீன் தியாஜி தான். காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாஜி. காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாஜி. சரி, ஓகே. அப்போது 3வது காங்கிரஸ் மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவராக ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த 3வது காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் வரவேற்பு குழு தலைவர் ஒருத்தர் இருக்காரு. சென்னைக்கு போனால் அவ்வளோ சூப்பராக வரவேற்கிறாங்களாமாங்க. ஓகே. யார்? ராஜா சட்டி மாதவராவ். அவரு ராஜா சட்டி மாதவராவ் வந்து சென்னைக்கு போனோம்னா வரவேற்பு குழு தலைவரை நின்று வரவேற்கிறாராம். நம்மளே இல்லை, இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாட்டை. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ராஜா சட்டி மாதவராவ். ஓகே. உண்மையிலேயே காங்கிரஸ் வந்து தென்னிந்தியாவில் காலூன்ற காரணமாக இருந்த முக்கியமான மாநாடு 3வது மாநாடு சென்னையில் நடந்தது தான். ஃபஸ்ட்டு மாநாடு பம்பாயில் நடந்துச்சு, 2வது மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு, 3வது மாநாடு சென்னையில் நடந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் தென்னிந்தியாவில் காலூன்ற காரணமான முக்கியமான மாநாடு 3வது மாநாடு சென்னையில் நடந்தது தான். ஓகே. அப்புறம் இந்த கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டு. காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யார்? முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. அப்படியா? இது நான் எங்கேயுமே படித்ததுலையே கேட்டதுலையே. படிச்சு தான் ஆகணும், ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லையா. காங்கிரஸின் முதல் பெண் தலைவர், அந்த பெண்கள் அந்த ரிலேட்டடாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அதே மாதிரி காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யார்? சரோஜினி நாயுடு. காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. நாங்கள் இந்தியா பொண்ணு ஜி அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் முக்கியமானது வந்து 3வது மாநாடு சென்னையில் நடந்துச்சு. அதில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் எத்தனை பேர்
தமிழகத்தை சேர்ந்தவங்க, சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா 362 பேர். அப்போது கேட்பாங்க, சென்னையில் வந்து 3வது மாநாடு நடந்துச்சுல, அதில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் 607. அதில் தமிழகத்தை சேர்ந்தவங்க, சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டால் 362 பேர். ஒரு விஷயம், சென்னை மாநாடு 3வது மாநாடு, முக்கியமான மாநாடு. அதிக அளவில் முதல்ல மக்கள் பங்கேற்றுக்கிட்டது வந்து இந்த 3வதாக நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்ததில் தான். சரி, ஓகே, முடிய போகுது, தூக்கம் வருதுங்களா? சரி, ஓகே. இப்போது எம் வீரராகவாச்சாரி இருக்கார் பாருங்க, அவர் யாருன்னு தெரியலையே எனக்கு அப்படின்றதைங்க, நம்ம படித்தோம் இல்லையா? இங்கே ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி. இங்கே இருக்காரு. தி இந்து பத்திரிகை உருவாக்குனதில் ஜி சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரி ப்ளஸ் ஒரு 4 பேர். அதே மாதிரி இங்கே முக்கிய உறுப்பினரில் இருப்பார் பாருங்க, நம்ம சென்னை மகாஜன சபையில். இவருக்கு இங்கேயும் ஷார்ட்கட் வேணுமா உங்களுக்கு? நான் சொல்லுறேன். ரங்கமலைக்கு இடையில் தங்க வயல் ஓடுது அப்படின்ட்டு மகாஜனங்கள்லாம் அங்கே தான் சுற்றிட்டுருக்காங்க. அப்போ ரங்கமலைக்கு அடியில் தங்க வயல் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்லியிருக்கேன். அப்போ சென்னை மகாஜன சபையோட தலைவர் வந்து ரங்கையா நாயுடு. மகாஜனங்கள்லாம் ரங்கமலை சுற்றிட்டுருக்காங்க. அப்போ தலைவர் வந்து ரங்கையா நாயுடு. அண்ணன்கள்லாம் செயலாளராக அங்கே தான் இருக்காங்க, அனந்தாச்சார்லு. முக்கிய உறுப்பினர் எம் வீரராகவாச்சாரி. ஆமாம், வீரர்கள்லாம் அங்கே போய் தானே, வீரர்கள்லாம் தான் போய் மலையை தூக்குனா தானே அடியில் தங்க வயலை ஓடுறதை கண்டுபிடிக்க முடியும். அங்கே போயிருக்கிற மக்களும் சரி, அதான் மகாஜனங்கள். அதே மாதிரி செயலாளர் அனந்தாச்சார்லு அண்ணனுங்களும் சரி, எப்படி அந்த தங்க வயலை எடுக்க முடியும்? வீரர்கள்லாம் போய் தூக்குனா தானே எடுக்க முடியும். அப்போ முக்கிய உறுப்பினராக வீரராகவாச்சாரி அங்கே தான் இருக்கார், சென்னை மகாஜன சபையில். சரி, ஓகே. அவர் இங்கே வந்தார், இங்கே வந்துட்டாருங்க. எம் வீரராகவாச்சாரி வந்து காங்கிரஸ் வினாவிடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காருங்க. அந்த புக்கை வந்து சின்ன புக்கு, அதை வந்து சிறு புத்தகம் தமிழில் அச்சிட்டு வெளியீடு செஞ்சுருக்காரு. எம் வீரராகவாச்சாரியை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. எம் வீரராகவாச்சாரி ஏற்கனவே இவர் எழுதுறதுல என்ன பெரிய விஷயமா, அவர் தான் பத்திரிகை தி ஹிந்து உருவாக்குறதுலே ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி ப்ளஸ் ஒரு 4 பேர் இருந்திருக்காங்க. அவர் அது மட்டுமா பண்ணிட்டு இருந்திருக்காரு, ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற ஒரு சிறு புத்தகம் எழுதி தமிழில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு. எம் வீரராகவாச்சாரி காங்கிரஸ் வினாவிடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி தமிழில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு. இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டு. 3வது பார்ட்டு நான் அப்புறமா கொடுக்குறேன். தேங்க்யூ. வாட்ச் பண்ணுங்கள், 2-3 டைம் நல்லா காதில் கேளுங்க, வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுங்க. பொறுமையாக போனாலும் நீங்கள் சரியான வழிமுறையை பின்பற்றிட்டு அப்படியே பின்தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.